ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மீன லக்ன நண்பர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான மாத பலனை பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த மாதத்துக்கு உண்டான பலனை பார்க்கும்போது நமக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். லக்னத்திலேயே ராகு 7ஆம் வீட்டில் கேது இருக்காரு. 12ஆம் வீட்டில் விரைஸ்தானத்தில் சனி பகவான் விரை சனியாக உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். மற்ற கிரகங்கள் மிதனத்திலிருந்து கடகத்துக்கு நகர்ந்து செல்லும். புதன் சிம்மம் வரைக்குமே நகர்ந்து செல்லும். செவ்வாய் கிரகம் இந்த மாதத்தில் மேஷத்திலிருந்து மிதனம் வரைக்கும் நகர்ந்து செல்லும். இதையெல்லாம் அடிப்படையில் வச்சு இந்த கிரகங்களினுடைய நட்சத்திர சாரங்களை எல்லாம் பயன்படுத்தி தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். இப்போ 3 பகுதியாக இந்த மாத பலன்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நமக்கு வேலைகள் செய்கிறது, ஒரு தொழில் செய்கிறது அல்லது வேலை பார்க்குறது, இதுல எல்லாம் திருப்தியாக இருக்கும். எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதுலேயும் ஐடி லைனு, கம்யூனிகேஷன் மற்றும் கமிஷன் வகை, கலைத்துறை இதில் இருக்கவங்களுக்கு இன்னும் சிறப்பாக உறவுகள் நன்றாக இருக்கும். குழந்தை உறவு, கணவன் மனை உறவு இதில் எல்லாம் சீராக இருக்கும். ஆக மொத்தம் ஆரோக்கியம் எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். படிப்பு லைனில் இருக்கிற மாணவர்களுக்கும் நன்மைகள் இருக்கும். விவசாயம், அனைத்து விதமான தொழிலுக்கும் சாதகமாக இருக்கும். 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை. கமிஷன் தொழில் மற்றும் கம்யூனிகேஷன் லைனு, போதனா மார்க்கம், டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, இது மாதிரியான கலைத்துறை, அட்வர்டைஸ்மெண்ட் துறை, இது மாதிரியான தொழில்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்போ அகம் சார்ந்த தொழில்கள் அப்படிங்கிறது, இப்போ ஒரு கலையை வச்சு ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு, ஒரு புரோகிதம் பண்ணுறாரு, ஆன்மீகத்தில் இருக்காரு, அது மாதிரி ஒரு லாயராக இருக்காரு, இதெல்லாமே மூளை உழைப்பான வேலைகள். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நன்மைகள் கொடுக்கும். சில பேருக்கு இடமாற்றங்கள் பண்ணுறது, வீடு மாற்றம் பண்ணுறது, அக்ரிமெண்ட் போடுறது, டாக்குமெண்ட் ரீதியாக இப்போ விசா மாதிரி ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, அதே மாதிரி உயர்கல்வி ஆராய்ச்சி கல்விக்கு அப்ளை பண்ணுறது, இதுக்கெல்லாம் அது சப்போர்ட் பண்ணும். குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய நலம், குழந்தைகளுடைய கல்வி வளம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நமக்கு இப்போ ஒரு நல்ல காரியம் பண்ணுறது, வீட்டில் திருமண நிகழ்வு, குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்போ 6ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வீட்டில் அகம் சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கும். மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு தொழில் சார்ந்தும் நன்மைகளை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு சற்று மந்தமாக இருக்கும், தொழிலை கெடுக்காது. 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் உள்ள அந்த 13 நாட்களில் நமக்கு அகம் சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு சில செலவுகள் கொடுக்கும். அதே மாதிரி உறவுகள் ரீதியாக சில மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, அல்லது ஆஸ்பத்திரி செலவுகள் ஏற்படுறது, பிரயாண செலவுகள் ஏற்படுறது, இடம் விட்டு இடம் போகிறது, வெளிநாடு வேலைக்கு போகிறது, இது மாதிரியான சில நிகழ்வுகளுக்கு சாதகமாக. உற்பத்தி சார்ந்த துறை, ட்ரேடிங்கு, மேனுஃபேக்சரிங்கெல்லாம் நல்லா இருக்கு. அதனால் இது இந்த 19லேருந்து 31 வரைக்கும் நமக்கு தொழில் பலம் நல்லா இருக்குது. வேலை பார்க்குறவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கும், அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணி மாறி போகிறதுக்கும் சாதகமாக இருக்குது. வெளிநாடு வேலைக்கும் சாதகமாக இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, அதிகமாக ஒரு எச்சா அந்த தொழிலை விரிவாக்கம் பண்ணுறது, அது மாதிரி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நல்லா இருக்கு. மூலதனம் அதிகமாக போடக்கூடிய அமைப்பும் இருக்கு. விரைச்சனி அப்படின்னா நம்ம கெடுதலே பண்ணணும்னு கிடையாது, அது மூலதனத்திலையும் கொண்டு போய் அந்த பணம் செலவாகும். அந்த வகையில் இந்த 19லேருந்து 31 வரைக்கும் செலவாகும். இந்த ராகு கிரகமானது நம்மளுடைய லக்கணத்தில் இருக்கிறாரு. அவர் இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கவர்
ஜூலை மாதம் 5ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரமான சனி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. அதாவது இப்போ போயிட்டு இருக்கிறது புதன் நட்சத்திரம், அவர் சனி நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இப்போ புதன் நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிற வரைக்கும் சில குழப்பங்கள், வேலை சார்ந்து உறவுகள் சார்ந்து சில கன்ஃபியூஷன்லாம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ சனி நட்சத்திரத்துக்கு மாறும்போது வேலை சார்ந்து நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் நமக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு இது மாதிரி விஷயங்களுக்கு சாதகமாக. ராகு சனியை போல பலன் கொடுக்குறார். அப்போ நமக்கு வேலையை இயக்கம் படுத்துறார். ஐடியலாக இருக்கிறது இல்லாமல் வேலைக்கு ஏதோ ஒரு சப்போர்ட். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, வேலைக்காக போகிறோம் அப்படின்னா அந்த காரியத்தை நடத்துறதுக்கு சனி உதவுறார். அந்த வகையில் இந்த ராகுனுடைய பலாபலம் நல்லா இருக்கு. கேது பகவான் 7ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற அதே நேரத்தில் 3ஆம் வீட்டில் இருக்கிற குரு பகவானும் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கு. கேது அஸ்தத்தில் இருக்கு. இந்த 3ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது குருவும் கேதுவும் பார்த்து கொள்கிறது. அப்போ திசாபுத்தியில் குரு கேது திசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் சார்ந்த காரியங்களுக்கும் குழந்தை பிறப்பு மற்றும் குடும்ப உறவுகளுக்கும் அது சாதகமாக கொண்டு போகும். அதே போல் பொதுஜன தொடர்பில் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் துறையில் வேலை பார்க்குறவங்க, மீடியேட்டராக வேலை பார்க்குறவங்க, கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இது சாதகமாகும். இது குரு கேதுவனுடைய அந்த நட்சத்திர ஒரு பலன்கள். இது ஒவ்வொரு கிரகமும் அந்த நட்சத்திரத்தை ஒவ்வொரு நட்சத்திரமும் தாண்டி செல்லும் போது அந்த நட்சத்திர அதிபதியின் பாவ தொடர்பு பெற்று தான் பலன் தர்றாங்க. இதைத்தான் நம்மளுடைய சிஸ்டத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜியில் ஒரு பிறந்த ஜனன ஜாதகத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்கள்ன்ற கான்செப்டை நம்ம பார்க்கணும். அந்த உபநட்சத்திரங்கள் தான் 12 பாவத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள். அந்த 12 பாவ அதிகாரிகளை வைத்துட்டு தான் நம்ம இந்த திசாபுத்தி பலன்கள் பார்க்கறதும் கோச்சார பலன்களை பார்க்கறதும் பண்ணும்போது நமக்கு கேள்விகளுக்கான பதில்கள் கரெக்டாக கிடைக்கும். அப்போ ஒரு தொழிலுக்கு எந்த நட்சத்திரம் சாதகம், எந்த கிரகம் சாதகங்கிறது தெரியும். எந்த நட்சத்திரத்தில் நமக்கு புது முயற்சிகளெல்லாம் செய்யாமல் இருக்கணுங்கிறதும் தெரியும். அப்போ இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தற்காப்போடு இயங்கிக்கலாம். நம்மளுடைய திட்டங்களை சரியாக வடிவமைத்து நம்மளுடைய நோக்கங்களை சரியாக செயல்படுத்தி கொள்ளலாம். அந்த வகையில் இந்த ஜோதிடத்தில் நீங்கள் இந்த வகையில் கணிதம் போட்டு அதை பயன்படுத்துறது தான் உங்களுக்கு ஜோதிடத்தில் பலன்களை பார்க்குறதுல வெற்றி தரும். அப்போ மீனத்துக்கு அதிபதி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக எடுக்கிறத விட அந்த மீனத்துக்கு அதிபதி குருங்கிறவர் 3 நட்சத்திரமாக ராசி மண்டலத்தில் இருக்கார். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. அப்போ அந்த பேஸில் நாம் அந்த நட்சத்திர தொடர்புல இருந்து இப்போ எங்கே இருக்காரு, அவர் என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்காரு, அந்த அதிபதி எங்கே இருக்காருன்ற அந்த உள்ளுக்குள்ளேயே உள்ள அந்த பின்னல் போன்ற தொடர்புகளை பார்க்கணும். ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி உள்ளுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு இந்த 360 டிகிரியில். இந்த 360 டிகிரிக்கும் கிரகங்களினுடைய தொடர்பை பிரித்து எடுக்கணும். அப்போ தான் ஒரு குறிப்பிட்ட மணித்துளியில் ஒரு நொடித்துளியில் பிறந்த ஒரு குழந்தைக்கு நம்ம அக்யூரசியான பலன்களை எடுக்க முடியும். அதனால் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.